திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாவட்ட கல்வி ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு மாதமும் பள்ளி கல்வித்துறை தொடர்பான மாவட்ட கல்வி ஆய்வு நடைபெற்று வருகிறது. இதன்படி மே 2026 மாதத்திற்கான கூட்டம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசு பள்ளிகளில் பிற துறைகள் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு பணிகள் குறித்து பள்ளி மேலாண்மை குழுக்கள் மூலம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் மீதான தொடர் நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் விரிவாக மேலாய்வு செய்தார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பயிர்மானக் கழகம், ஆதி திராவிடர், பழங்குடியினர் நலத்துறை, கிராம ஊராட்சி பேரூராட்சிகள், போக்குவரத்து துறை, சமூக நலத்துறை, நகராட்சி மாநகராட்சி நிர்வாகம், நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்திறன் இயக்கம், பள்ளி செல்லா இடைநின்ற குழந்தைகள் உள்ளிட்ட பல்வேறு உட்கூறுகளில் மேலாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா, மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஜான் பிரிட்டோ, அமுதா, சண்முகநாதன், உதவி திட்ட அலுவலர் திருப்பதி, மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளர் கல்வி சரவணகுமார், வட்டார கல்வி அலுவலர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், வட்டார வள மைய பொறுப்பு அலுவலர்கள் மற்றும் தொடர்புடைய பிற துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.